இந்த இறால் அனைத்தையும் மசாலாவை சேர்த்துட்டோம். டேஸ்ட் அருமையாக இருக்கும். வாங்க அடுத்த ஸ்டெப்பு போவோம். இறாலை மசாலா கூடோடு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிண்டிக்கலாம். அதுக்கப்புறம் அரிசி ஊற வச்ச அரிசியை பார்க்க போகிறோம். இந்த இறால் பிரியாணிக்காக நம்ம 24 கேரட் அரிசி வாங்கி வச்சுருக்கோம். இது பாஸ்மதி ரைஸை விட டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க பார்ப்போம். இந்த ஊற வச்ச 24 கேரட் அரிசியை இப்போ நாம் மசாலாவோடு சேர்க்குறோம். இந்த பிரியாணிக்காக நாம் 2 கிலோ அளவுக்கு அரிசி எடுத்திருக்கோம். அந்த 2 கிலோ அரிசியும் ஊற வச்சு நம்ம இப்போ போட்டுக்கிட்டு இருக்கோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அரிசி போட்டதற்கு பிறகு ஒரு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஒன்று ஒன்றா ஊற்ற ஆரம்பிச்சிருக்கோம். இது 2வது டம்ளர். 4 டம்ளர் அளவுங்கிறதே இது போதுமான அளவு தான் இந்த பிரியாணிக்கு. தண்ணி ஊற்றுனதுக்கு பிறகு